வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு மணிகண்டன். இதில் மகாபாரதம் 4th எபிசோட் இன்றைக்கி பேச போகிறேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும் நிறைய பேருக்கு. சில பேர் மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் இருக்கும், பட் அது மாதிரி பண்ணணும், அது சுழிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி வாழ்க்கைன்னா அப்படி தான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் மகாபாரதமே. ஸோ அதெல்லாமே அங்கே நடந்தது எல்லாமே அதோட நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கிற இதில் நடந்துகிட்ருக்கு. ஸோ டோன்ட் டேக் இட் டூ மச் இன்டு யுவர் ஹெட். ஸோ இப்போ போகலாம் 4th பார்ட்டுக்கு. என்ன ஆச்சு லாஸ்ட்டு நம்ம பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து விசித்திர வீரியாவுக்கு வந்து 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்பாலிகா அண்ட் அம்பிகா அண்ட் அம்பாலிகா 2 பேர். ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து குழந்தை பிறத்துக்குள்ளே என்ன ஆகுது, விசித்திர வீரியா வந்து அவனும் இறந்துடுறாரு. ஓகே, விசித்திர வீரியா இறந்ததுக்கப்புறம் இப்போ அந்த அஸ்தினாப்பூருக்கு ஒரு கிங் வேணும். ஓகே, கிங் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சத்தியவதி என்ன பண்ணுறாங்க, பீஷ்மாவை கூப்பிட்றாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த டைமில் இல்லை, அந்த ராஜா டைமில் எல்லாமே ஒரு ரூல்ஸ் இருந்தது. என்னன்னா, இப்போது ஒருவேளை குழந்தை பிறக்காமல் கிங் வந்து வாரிசு இல்லாமல் இறந்து போயிட்டார் அப்படின்னா, அந்த வாரிசை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க ஒய்ஃப் கூட வந்து ஏதாவது ஒரு ரிஷியோ இல்லைன்னா ஒரு பிராமினியோ ஓகே வந்து சேர்க்கலாம். ரிஷி இல்லைன்னா பிராமின் வந்து மேட் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம். அந்த குழந்தைய வந்து அந்த கிங்டம்க்கு கிங்காக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ். ஓகே, கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பீஷ்மரே கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க சன் இருக்கார் இல்லையா, அவரு கூட ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. ஸோ பீஷ்மரை கூப்பிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ தான் ஹெல்ப் பண்ணோம், இப்போ வந்து கிங்காகிறதுக்கு வாரிசே இல்லை நம்ம இதுக்கு, நம்ம இது ஆட்சி புரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து குழந்தைய பெற்று தரணும் அம்பிகா அம்பாலிகாவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பீஷ்மர் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா பேசுகிற நீ, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது, அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது உனக்கு தெரியும், ஐ வில் நாட் மேரி, ஐ வில் நாட் ஹேவ் செக்ஸ் அப்படின்றது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ எப்படி கேட்கல, சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, பீஷ்மர் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் பீஷ்மர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இவருக்கு ஞாபகம் வருது, வியாசான்னு ஒரு ரிஷி இருந்தார். வியாசா வந்து இவங்க சத்தியவதியோட பையன்தான் அவரும். ஓகே, அது எப்படி அவங்களோட பையன் ஆனாங்க அப்படின்றது ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அவங்கள நீங்கள் கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டா அவர் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பார், அவர் மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, நல்ல ஐடியா தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேப்பில் நான் அவர் யார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லிடுறேன். பரசர அப்படின்னு ஒரு முனி இருந்தார் அந்த டைமில். இவங்க சத்தியவதி வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, சாந்தனு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா மீனவர் இல்லையா, இப்போ போட் ஃபெரி வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க தான் ஓடிட்டு போய் கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பரசரா அப்படின்னு ஒரு முனிவர், ஓகே, அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு நாள். முனிவர் ஆனால் அவரும் விழுந்துட்டார் அந்த அழகு பார்த்துட்டு. விழுந்தோடனே அவர் கேட்குறாரு, எனக்கு வந்து மூலிமா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து அந்த செக்ஷுவல் தாட்டாக கேட்கல, ஒரு வாரிசு அவருக்கு அந்த முனிவரோட இதுவை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்டோன்னா அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா முனிவர் ரிஷி அவங்கெல்லாம் எதாவது கேட்டாங்கன்னா மறுக்கக்கூடாது, மறுத்தாங்கன்னா அவங்க சாபம் விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்களும் ஒத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குறாங்க. அந்த குழந்தை தான் வந்து வியாசா. ஓகே, வியாசா வந்து ரிஷியாகவே வளர்றாரு சின்ன வயசுலேருந்தே. ஓகே, முனிவரோட பையன்றதுனால. ஸோ அவரை கூப்பிட்டு கேட்கலான்னு பீஷ்மர் சொன்னோன்னா அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ தான் இந்த ஹெல்ப் பண்ணணும், நீ தான் வந்து அம்பாலிகா கூட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்று தரணும் எனக்கு கிங்காக ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னால் நான் ஒன்றும் மறக்க முடியாதுமா, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அவரும் ரிஷி தான். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நினச்சிப்போம், என்னடா முனிவராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுவாக கேட்குறாரு, இவர் ரிஷியாக இருந்துட்டு உடனே வந்து இதுக்கு ஒத்துக்கிறாரு, செக்ஸ்க்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து நான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் எங்கேயோ வளர்ந்தோம், அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்ரே இல்லை. ஓகே, மேட்ரே இல்லை அவங்களுக்குலாம். ஓகே, ஸோ நம்ம தான் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க அம்மா கேட்டாங்க, அதுக்காக அவர் வந்து குழந்தை பெற்று தரணும். அதுக்கு ப்ராசஸ் எல்லாருக்குமே ஒன்று தான், முனிவராக இருந்தாலும் ரிஷியாக இருந்தாலும் ப்ராசஸ் ஒன்று தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அம்பிகாவை வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஒரு ரூம் அனுப்புகிறாங்க.
அவங்க அம்மா சத்தியவதி. அப்புறம் வந்து இவங்க சத்தியவதி தான் கூப்பிட்டு போய் வியாஷாவையும் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்றாங்க. நல்ல குழந்தையா கிங்காகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குழந்தையா பெற்றுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் போகிறாரு ரூமுக்குள்ளே, போயிட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே. ஆனால் இவர்கிட்ட ஒரு மேட்ரு என்னென்னா சொல்ல மறந்துட்டேன். வியாஷா வந்து ரொம்ப கருப்பாக அசிங்கமாக ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருப்பாராம் பார்க்குறதுக்கு. ஓகே, அவர் பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாராம். ஸோ அம்பிகாவும் அம்பாலிகாவும் இதை கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் மூலியமாக குழந்தை பெற்றுக்க போகிறோன்னு சொன்னோடனே. ஸோ அம்பிகா ரூம் காமிச்சோடனே அவர் வந்து போயிட்டு டச் பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. இவங்க வந்து ரொம்ப அந்த பார்க்குறதுக்கு அருவருப்பாக என்ன பண்ணுறாங்க, கண்ணை முடிக்கிறாங்க. ஓகே, ஃபுல் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கண்ணை முடிக்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே வியாஷா வந்து ரூம்லேருந்து வெளியே வராரு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கும், ஆனால் அது வந்து கண்ணு தெரியாது அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவள் கண்ணை மூடிட்டு இருந்தா என்னை பார்க்க முடியாமல் அதனால் குருடனாக தான் பிறப்பான் குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சத்தியவதி வந்து ஐயோ என்ன கிங்கா வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குறியே, அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் அம்பிகாவுக்கு அப்புறம் அம்பாலிகாவை அனுப்புகிறேன், அவளுக்கு அது ஒழுங்காக ஒரு நல்ல குழந்தையாக பெற்று கொடுன்னு சொல்லிட்டு அம்பாலிகா கூட அனுப்புகிறாங்க. ஓகே, அடுத்தது செகண்ட் ரவுண்டு. ஓகே, ஸோ இவரும் போகிறாரு. செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க. அம்பாலிகா கிட்ட முன்னாடி அவங்க சத்தியவதி சொல்லி அனுப்புகிறாங்க, கண்ணை மட்டும் மூடாத என்னன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ஆனால் கண்ணை மூடக்கூடாதுன்றதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஆனால் பயம் இருந்துகிட்டே இருந்தது. அவரை பார்க்குறதுக்கும் அவர் கூட மேட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஃபியராக அஃப்ரைடாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே அவங்க அந்த ஷாக்கிங்காக அஃப்ரைடாக இருந்ததுனால, பேல் லுக்கிங் இருந்ததுனால, வெளுத்து போய் இருந்ததுனால அவர் வந்து ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நல்ல வீரனாகவே வளருவான், ஆனால் வந்து அவன் பயந்த மாதிரியே இருப்பான், பார்க்குறதுக்கு வெளுத்து போயிருக்கும் ஸ்கின்னெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சத்தியவதி நல்ல அழகான ஒரு குழந்தையாக வேணும், கிங்காக வரதுக்கு எனக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல குழந்தையாக பெற்று கொடு, திருப்பி அம்பாலிகா கிட்டே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலிகா கிட்டே அனுப்புகிறாங்க. அம்பாலிகாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெய்டு வேலைக்காரங்களை வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க. வியாஷாவை பொறுத்த வரைக்கும் சரி யாருக்கு பிறந்தாலும் வியாஷா மூலியமாக பிறந்ததுன்னா அவங்களோட சன் தான் கிங் ஆகிறதுக்கான இது இருக்குது, சரியா? ஸோ அவங்க கூட மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்காரி ஹாப்பியாக இருக்கிறதுனால நல்ல குழந்தையா அறிவான குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொல்லி வியாஷா வந்து வெளியே வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ 3 குழந்தை பிறக்குது 3 பேருக்கும். ஒன்று வந்து கண்ணு தெரியாமல் ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் திருதராஷ்டிரான்னு பேர் வைக்கிறாங்க. 2வது ஒரு குழந்தை அம்பாலிகாவுக்கு பிறக்குது, அவங்களுக்கு பேர் தான் வந்து பாண்டுன்னு வைக்கிறாங்க. 3வது அந்த வேலைக்கார பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் விதுரான்னு வைக்கிறாங்க. ஓகே, ஸோ விதுரான்ற பையன் தான் வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு பையன். பாண்டுன்ற வந்து நல்ல வீரனாக வளருவான். ஆனால் வந்து அந்த பேல் லுக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். திருதராஷ்டிரா கண் தெரியாது, இருந்தாலும் அவர் வந்து அந்த போர்க்கலையெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கிறாரு, ஆயுதம்லாம் யூஸ் பண்ண தெரியுது. பட் அவர் கண்ணு தெரியாதுன்றதுனாலையும் விதுரா வந்து ஸ்கிரிப்சர்ஸு வேதம் அந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இருந்ததுனாலையும் ஓகே வியாஷாவுக்கு டைரெக்டாக பிறந்ததுனால அந்த இதில் போயிட்டார். பாண்டு மட்டும்தான் வந்து கிங்காக வரதுக்கான தகுதி இருந்தது. ஸோ அவரை வந்து கிங்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹஸ்தினாபூருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், கல்யாணம் ஆனவங்க வந்து ஒரு செக்ஸ் பண்ணும்போதும் அவங்களோட தாட் வந்து கரெக்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, எஸ்பெஷலி அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது இதை எல்லாருமே சொல்கிறது, கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கோபம் இல்லாமல் ஓகே சாந்தமாக இருக்கணும் அந்த பொம்பளைங்க. அப்போ தான் வந்து குழந்தை நல்லா பிறக்கும், அதோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஸோ எது அசிங்கம் எது கெட்டது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இதெல்லாம் இந்த ஸ்டோரி கேட்கும்போதே என்னடா இது கச்சாமச்சான் இதெல்லாம் ஃபேமிலியாடா அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஓகே, எதுவுமே அசிங்கம் கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் கூட கள்ளக்காதல் அது இதுன்னு பேசுகிறாங்களே தவிர, சரி 2 பேர் அவங்க 2 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எதுவுமே தப்பு கிடையாது. ஓகே, நீ புருஷன் இருந்தாலும் பொண்டாட்டி இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, நீ ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் வந்து வேறு யார்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏதாவது ஒரு இது இருக்கும், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகே ஆகணும். அவங்க இதில் எல்லாருமே முனிவராகவோ இதுவாகவோ வாழுதில்லைல்ல, சன்னியாசியாவோ. ஓகே, அவங்களுக்கு தேவையானதை அவங்க பூர்த்தி பண்ணிக்க தான் பண்ணுவாங்க. அவங்களோட கர்மாக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட வாசனாக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வாங்க. ஸோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் செட் ஆகலைன்னா பிரிஞ்சு போயிட்டு நிம்மதியாக வாழ்றது தான் நல்லது. ஓகே,
ஸோ ஒரே வீட்டில் இருந்துட்டு ப்ராப்ளமாக வந்துட்டு இன்னொருத்தர் பிடிக்காம ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஓகே. ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது இன்னொருத்தரோட வேலை கிடையாது. ஓகே, ஸோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதுக்கு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலோட லைஃப் இருக்கணும். ஓகே, ப்ராப்பராக லைஃப் இருந்ததுனாலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வித்தவுட் வேர்ல்ட்லி திங்ஸ் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கை. ஓகே, அடுத்த 5th பார்ட்டில் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.